சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெகு நாள் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது 27/8/2024 20/10/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு யோகத்தை வழங்குகிறார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் முழு அளவில் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க காத்திருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இதுவரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள் இருந்தெல்லாம் மீண்டு ஒரு அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. குறிப்பாக இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த தொழிலில் ஏகப்பட்ட சிக்கல்கள், உழைத்த உழைப்பிற்குண்டான ஒரு ஊதியம் இல்லை, தொழிலில் எந்த விதமான விருத்தியும் இல்லை, கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக அளவில் கஷ்டத்தையே எதிர்கொள்கிறோம், எந்த வருமானத்தையும் முழுமையாக எதிர்பார்க்கவே முடியல, பொருளாதார சிக்கல் மேலும் மேலும் அதிகமாகிட்டே இருக்குது, இந்த கடன் சார்ந்த பிரச்சனையும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் மாற்றம் என்பது அற்புதமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குது. குறிப்பாக உங்களுடைய தொழில் திறமை என்பது இந்த காலகட்டத்தில் தான் பளிச்சிடும். ஒரு சிறந்த நிர்வாகத்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இது அமைகிறது. ஸோ அதிர்ஷ்டத்தோடு கூடிய அந்த ஆளுமை திறனும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை தர காத்திருக்கிறது. குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது சுய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது முதலீடுகள் சார்ந்த தொழில்களில் குறிப்பாக இந்த முதலீடு பண்ணிட்டால் இன்னும் ஒரு லாபத்தையும் காணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த லாபம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். யோகக்காரனாகப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு முழுமையான மங்கள யோகத்தை வழங்குகிறார் லாபஸ்தானத்தில் நின்று. இதுவே ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். ஒரு தொழில் முறையில் எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றிகளை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சந்திப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஸோ புதிய வாய்ப்புகளையும் புதிய சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்தக்கூடிய ஒரு சிறு விஷயம். சிம்மராசியை பொறுத்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசட்டையாகவே இருப்பாங்க. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், அந்த காலதாமதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்துடும். இன்றைக்கே முடிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு உறுதியான மனப்பான்மையோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படும்போது செவ்வாய் பகவான் தரக்கூடிய அந்த சுபயோகங்களை நீங்கள் 100% அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ பொதுவெளியில் மக்கள்கிட்டலாம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது உங்களை உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கோ நல்ல வரவேற்பு இருக்கும். ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வியாபாரத்தில் பொதுமக்களுடைய அந்த நன்மதிப்பு உங்களுக்கு அதிக அளவில் கைகூடும். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான முழுமையான அங்கீகாரத்தை பொதுமக்களே உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. உங்களுடைய சரியான பாராட்டுதல்கள் சேரும். அந்த தொழிலில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதீத லாபத்தையும் மிகப்பெரிய விருத்தியும் தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, ரொம்ப சிரமத்தை அதிக அளவில் எதிர்கொண்டு இருந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி நிச்சயமாக 100% ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தை தர காத்திருக்கிறது. புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான முதலீடுகள்லாம் கேட்ட இடத்துலேருந்தெல்லாம் சேரும். அல்லது செஞ்சிட்ருக்கிற தொழிலில் நல்ல அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும். தொழிலாளர்கள் ஒரு உதவிகள் மூலம், அவங்களுடைய ஒத்துழைப்பின் மூலம் உங்கள் தொழிலை பன்மடங்கு விருத்தி செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் 100% வழங்குகிறார். ஸோ எந்த விதமான தடையும் இல்லாத மிகப்பெரிய விருத்தியை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய அந்த சமயோஜித புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒரு உலகம் போற்று வியந்த ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தன்மையை இது வெளிப்படுத்துகிறது. ஸோ அற்புதமான சுபயோகங்கள் தொழில் வழியிலேருந்து பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. பொதுவாக இந்த சிம்மராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த சரியான வேலையே அமையாது. தொழிலே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையே இருக்காது. இல்லை ஏதோ வேலைக்கு போயிட்டோம், அதுலேயே சகிச்சுட்டே நம்ம செஞ்சிட்ருப்போம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஏகத்தில் இருந்த இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். ஸோ அற்புதமான ஒரு மாற்றங்களை உங்கள் வேலை வாய்ப்பில் தரும். பணியிட மாற்றமோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் சாதனை படைப்பதற்கு உண்டான சந்தர்ப்பத்தையோ அது நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. செவ்வாய் பகவானின் ஆளுமைத்திறன் உங்களுக்கு தன்னிறைவான வருமானத்தை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார்.
தடைப்பட்ட வருமானமெல்லாம் வந்து சேர ஆரம்பிக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்கிறது, உங்களுடைய நிர்வாகத் திறமையை பார்த்து மற்றவங்க பாராட்டக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாமே மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிப்படும். வியாபாரிகளுக்கு ஒரு அற்புதமான காலம் இது. இனி வரக்கூடிய இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலிருந்து தினம் தினம் லாபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இதையெல்லாம் வீண் விரயம் செய்யாமல் ஏதாவது ஒரு வகையில் அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையோ அல்லது அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையோ நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு அற்புதமான காலமாக இந்த செவ்வாய் மாற்றம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. அதே சமயம் உங்களுக்கு ஒரு தடைப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். இந்த காரியத்தை செய்ய போனால் அது தடையாகி போச்சு, அதுக்கடுத்த முயற்சியும் வெற்றி அடையலை, பின்னடைவு அப்படின்னு ஒரு மன தாக்கத்தில் இருந்த உங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு அற்புதமான எடுத்த ஸ்டெப்லேயே வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு படிப்படியான வளர்ச்சியை நோக்கி போகாமல் திடீர் அதிர்ஷ்டத்தின் வழியில் பன்மடங்கு வளர்ச்சியை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். அதே சமயம் சொந்த பந்தத்தோடு ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கடைபிடிங்க. குறிப்பாக பெற்றோருடைய உடல்நலன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கங்க. மூத்த சகோதரர் வழியிலேருந்து ஒரு சில இடர்பாடுகள்லாம் வரத்தான் செய்யும். வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஒரு யுக்தியை நீங்கள் முன்னெடுக்கிறது அவசியமானது. பயணங்களில் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி உணவு பழக்க வழக்கத்துலேயும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படணும். இந்த நேரத்தில் உடல் நல பாதிப்பை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறதுனால கொஞ்சம் அதில் உடல்நல ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தால் தானே எந்த தொழில் வெளியிலேருந்து வரக்கூடிய வெற்றிகள் எல்லாமே முழுமையாக சுவீகரிக்க முடியும். அதே சமயம் அரசுத்துறை வேலைவாய்ப்பை சிம்மராசியை சேர்ந்த பெண்கள் வந்து மிக எளிதாக இந்த காலகட்டத்தில் சுவீகரிக்க முடியும். எதிர்பாராத ஒரு அற்புதமான நற்செய்தி உங்களுக்கு இந்த அரசு துறையிலேருந்து வந்து சேருகிறது. சிம்மராசியை சேர்ந்த பெண்களுக்கு அந்த ஒரு வாய்ப்புங்கிறது மிக அற்புதமாக வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். கடன் சார்ந்த பிரச்சனையிலையும் நீங்கள் நிச்சயமாக மீண்டு வந்துடுவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த கடன் சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதிலேருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வர வேண்டிய பொருள் வரவோ அல்லது இடத்தை விற்பனை செய்கிறது, இந்த பூர்வீக சொத்து விஷயங்கள்லேருந்து வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படும்போது அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பகவானே உங்களுக்கு வழங்குகிறார். யோகக்காரனாக நின்று அவர் தரக்கூடிய பலனும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்தக்கூடிய விரிசல்கள் இதெல்லாமே நீங்கும். இதுமாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக சிறப்பாக வாரி வழங்குகிறார். இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த சிம்மராசி சேர்ந்தவங்க அதிக அளவில் மனநோய்க்கு ஆளக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்திடும். சொந்த பந்தமெல்லாம் கேட்குறது, அதனாலேயே ஏகப்பட்ட ஒரு சிக்கலுக்கு உள்ளாகிறது. ஒரு சுப விசேஷங்கள்லாம் போய் கலந்துக்க முடியாமல் என் குழந்தை இல்லையா, ஏதோ சுப விசேஷம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அடிக்கடி ஆளாகக்கூடிய ராசி தான் இந்த சிம்மராசி. அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்களும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையிலான ஒரு நல்லதொரு வாரிசை பெற்றெடுப்பதற்கான யோகத்தை உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் வழியிலிருந்து செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் அப்படிங்கிறத நல்ல கருத்தில் கொள்ளுங்கள். ஸோ அந்த புத்திர பாக்கியம் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெகு சிறப்பாக கைகூடி வருகிறது. அதேமாரி வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேன், வெளிநாடு போகிறதுக்கான நான் சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன், இல்லை அரசு நிலையில் உயர் அந்த கல்வியை நான் முன்னெடுக்க போகிறேன், பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் நான் முன்னெடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ தயக்கமில்லாமல் அந்த விஷயத்தையும் செய்யுங்க. அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். பயணங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருங்க. அதேமாதிரி உறவுகளோடு ரொம்ப அனுசரணையான போய்க்குங்க. அது கணவன் மனைவி உறவு நிலையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டு உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்க, கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அவங்க சொல்கிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா அவ்வளோ பெரிய மாற்றங்களை இவர்கள் தருவார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருப்பாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் மட்டும் கலந்தறிந்து விட்டால் இந்த செவ்வாய் மாற்றத்தின் வழியிலிருந்து சிம்மராசினர் முழு அளவில் சுபயோகமான பலன்களை சுகரிக்கிறீங்க. உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா வலிமையாக இருக்கும்பொழுது இந்த சுபயோக பலாபலன்கள் யாவுமே ரொம்ப அற்புதமாக நடைமுறைக்கு வரும். எனவே உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை
நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.